ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிஸ் சதீஷோட இயக்கத்தில் கவினோட நடிப்பில் வெளியாகி இருக்கிற இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீரோயின் மூலிமா ஹீரோவுக்கு ஒரு புக்கு கிடைக்குது. அந்த புக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது. அது என்ன பவர், அது மூலிமா அவர் என்ன செஞ்சார், அது அவர் எப்படி பாதிச்சிச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் இந்த படம் மூலியமாக இயக்குனராக இருக்காரு. இந்த கதையை அவர் யோசிக்கிறதுக்கு அவ்வளோவா மெனக்கெடாமல் அழகிய தமிழ் மகன்லேருந்து கொஞ்சம், மாவீரன்லேருந்து கொஞ்சம், ஆஹா படத்துலேருந்து கொஞ்சம், இது எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து கட்டி ஒரு படத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. அது முடிஞ்ச அளவுக்கு ஒரு என்டர்டெய்னிங்காக கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே ஓவராலாக நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் மேக்கப் மேனுக்கு தேவயானி மேலேயும் கௌசல்யா மேலேயும் என்ன ஒரு வன்மம்னு தெரியல. அவங்களோட மேக்கப் மட்டும் கொஞ்சம் தனியாக தெரிஞ்சுது. கவின் படத்துக்கு படம் ஜானர் வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே ட்ரை பண்ணி அப்ரோச் பண்ணுறாரு. அது தியேட்டரிக்கலாக ஒரு ஹிட்டு கொடுக்காம ஓடிடி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் கிடச்சிக்கிட்டே இருக்குது. இந்த படத்தோட ஹீரோயினை பார்க்குறப்ப நம்ம அயோத்தியில் பார்த்த பொண்ணா இந்த பொண்ணு அப்படின்ற ஒரு சந்தேகம் கண்டிப்பாக வரதான் செய்யுது. ஒரு லாஜிக் எதுவும் நம்ம அவ்வளோவா பார்க்க மாட்டோம். ஒரு சூப்பர் கூலான படம் ஜாலியாக பார்த்தா போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இந்த படம் நமக்கு ZEE5 OTT ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.